ஹாய், நான் உங்கள் மெகராஜ். இது அஃப்கோர்ஸ் ப்ரீ கோர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு கிளாஸ் எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் டாய்ஸ் அண்ட் கேம்ஸில் வந்து கிளாஸ் 28 நான் வந்து ட்ரேட்மார்க் எடுத்திருக்கேன். அதை எப்படி நான் அமேசானில் லிஸ்ட் பண்ணுறது? ஸோ நான் இப்போ டாய்ஸ்க்கு மொத்தம் நான் லிஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபியூச்சரில் வந்துட்டு நான் வேறு எல்லாத்துக்கும் லிஸ்ட் பண்ணிக்கலாமா அமேசானில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரேட்மார்க்கை பொறுத்த வரைக்கும் ரூல் என்ன அப்படின்னா, இந்த கிளாஸ் 28 என்னென்ன வருதுன்னு பார்த்துக்கோங்க. அதாவது டாய்ஸ் அண்ட் கேம்ஸ் அண்ட் playthings, educational toys, infant toys, wooden toys, toys musical instrument, toy household, apparate, play, figure, model, kit toys, toy for pet animals, balls, sports balls, bats for games, application for gymnastic, ball, net. ஸோ இதில் வந்து நிறைய கேட்டகரி கொடுத்துருக்காங்க, நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேட்டகரியில் நீங்கள் என்ன சேல் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த கேட்டகரியை தாண்டி இப்போ பேபி ப்ராடக்ட் போகிறீங்க, பேபி ப்ராடக்டில் வந்து கிளாத், அந்த துணி சம்மந்தப்பட்டது, அந்த பேபி உடுத்தக்கூடிய துணி, பேபிக்கு யூஸ் பண்ணக்கூடிய துணியை எடுத்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் 28 நீங்கள் லிஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ இதில் என்ன கேட்டகரிலாம் வருதோ அந்த கேட்டகரியை மட்டும் நீங்கள் லிஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி மாற்றி நீங்கள் லிஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இதே கிளாஸ் 28 இதே நேமில் யாராவது பேபியோட கிளாத் சம்மந்தப்பட்ட எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க, உங்களோடதை தூக்கிடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் கிளாஸ் 28 எந்த நேமில் எடுக்கிறீங்களோ அந்த நேமில் வந்து இந்த கேட்டகரியில் எது வருதோ அதை மட்டும் நீங்கள் சேல் பண்ணுங்கள். அப்ரூவல் எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. அப்ரூவல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேம் செலக்ட் பண்ணுறீங்க, மெகராஜ் அப்படிங்கிற ஒரு நேம் செலக்ட் பண்ணுறீங்க கிளாஸ் 28 அவங்க வந்து எல்லாத்துக்கும் அப்ரூவல் கொடுத்துருவாங்க. நீங்கள் பேபி கிளாத் கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ இதில் இருக்கிறத மட்டும் நீங்கள் சேல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணால் நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து பிராண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவது எப்படி அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்கள், உங்களுக்கு பிராண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படின்னு தெரியும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டாய்ஸ் அண்ட் கேம்ஸ் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி கிளாஸ் 28 நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ரூவல் வாங்கிட்டீங்க, உங்கள் பிராண்ட் ரெஜிஸ்டர் ஆகிட்டு. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் அமேசான் போய் லிஸ்டிங் பண்ண போகிறீங்க. ஸோ அமேசான் போய்க்கலாம். ஸோ அமேசான் வந்துட்டு ஜிடிஐஎன் எக்ஸம்ஷன் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களோட கேட்டகரியை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். டாய்ஸ் அண்ட் கேம்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் நேம் கொடுத்துருங்க. அதாவது நீங்கள் என்ன பிராண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் இங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு செக் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது பிராண்ட் அப்ரூவல் வாங்காது. உங்களுக்கு பிராண்ட் அப்ரூவல் வாங்கினா இதில் வந்து ஆட் ஏ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி வரும். நீங்கள் ஆட் கொடுத்து நீங்கள் டைரெக்டாக லிஸ்டிங் பண்ண போயிடலாம். ஸோ அதே சமயத்தில் இந்த மெகராஜ் அப்படிங்கிற பிராண்டு வந்து நீங்கள் கிளாஸ் 28 எடுத்திருக்கீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேபி ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி பேபி ப்ராடக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பேபி ப்ராடக்டில் அந்த கிளாஸ் 28 என்ன வருதோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து கிளாஸ் 28 வரல, அது கிளாஸ் 30 வருது, 32 வருது, ஆனால் வந்து நான் இங்கே லிஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா பண்ணாதீங்க, அது வந்து பிரச்சனையாகும். ஸோ இந்த கிளாஸ் 28 என்னென்னலாம் வருதோ அது நீங்கள் பேபி ப்ராடக்டாக இருந்தாலும் சரி இதை கிளிக் பண்ணி டாய்ஸ் அண்ட் கேம்ஸ், அப்புறம் பியூட்டி, அப்புறம் மியூசிக், எதுவாக இருந்தாலும் சரி கிளாஸ் 28 அது வருதான்னு பார்த்துக்கோங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் லிஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு சேல்ஸ் நல்லபடியாக போச்சு அப்படின்னா அந்த லிஸ்டிங் வந்து பூஸ்ட் ஆகும். ஸோ மித்தபடி அந்த கிளாஸ் 28 அதாவது உங்களுக்கு என்ன கிளாஸ் கொடுத்துருக்காங்களோ ட்ரேட்மார்க்கில் அந்த கிளாஸில் எது வரலையோ அதை லிஸ்ட் பண்ணாதீங்க. கேட்டகரி எப்படி சூஸ் பண்ணுறது, அதாவது ப்ராடக்ட் கேட்டகரி எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதாவது நம்ம இப்போ அமேசான் செல்லர் டேஷ்போர்டு வந்துட்டு ஜிடிஎன் எக்ஸம்ஷன் வாங்கி நம்ம ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து செலக்ட் கொடுத்து ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேபி ப்ராடக்டா இல்லாட்டி பியூட்டி ப்ராடக்டா, புக்ஸா, அப்புறம் எலக்ட்ரானிக்ஸா, ஃபேஷனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் சில ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதில் தான் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அப்படி சமயத்தில் நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங் போய்க்கலாம். ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் வந்துட்டு சர்ச் ஆப்ஷனில் டிஷர்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ டிஷர்ட் ஃபார் மென் அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இந்த டிஷர்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் செல்லர் ரேங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்து ரேங்க் கொடுத்து அப்புறம் கிளாத்திங் அண்ட் ஆக்சசரிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கேட்டகரி. இப்படி தான் நம்ம ப்ராடக்ட் கேட்டகரி வந்து உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா பார்க்குறது. ஸோ அதுக்கடுத்து நம்ம வேறு இது பார்க்கலாம். ஸோ இப்போ டாய்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டாய்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் பேட் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதில் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷனில் இங்கே பாருங்கள் பெஸ்ட் செல்லர் ரேங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்து இன் டாய்ஸ் அண்ட் கேம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் ப்ராடக்ட் கேட்டகரி. இப்படி தான் நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ பர்டிகுலராக ஒரு ப்ராடக்ட்டுக்கு பார்க்கலாம். மேலே போங்க. ஸோ இப்போ நம்ம டிஷ்யூ, அதாவது கை துடைக்கிற டிஷ்யூ பேப்பர் எந்த கேட்டகரியில் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் டிஷ்யூன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பாக்ஸ்ன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ டிஷ்யூ என்ன கேட்டகரி அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதில் பாருங்கள் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸில் வந்து பெஸ்ட் செல்லர் ரேங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஹெல்த் பர்சனல் கேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஹெல்த் அண்ட் பர்சனல் கேரில் தான் நம்ம வந்து லிஸ்டிங் பண்ணணும். அதாவது ஜிடிஇன் எக்ஸம்ஷன் ப்ராடக்ட் செலெக்ஷனில் ஹெல்த் அண்ட் பர்சனல் கேரில் தான் டிஷ்யூ வருது. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பொருளுக்கும் நீங்கள் என்ன வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ராடக்ட் கேட்டகரி என்ன வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ சர்ச் ஆப்ஷனில் டாய்லெட் ப்ரஷ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாய்லெட் ப்ரஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இந்த டாய்லெட் ப்ரஷ்ஷை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷனில் பெஸ்ட் செல்லர் ரேங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் கேட்டகரி. இந்த டாய்லெட் ப்ரஷ்க்கு வந்து ப்ராடக்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் தான் வந்து இதோட ப்ராடக்ட் கேட்டகரி. ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட் கேட்டகரியும் வந்து செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் நார்மலாக வந்துட்டு கூகுள் ஆன்லைன் ஷாப்பிங்கை வந்துட்டு உங்கள் ப்ராடக்டை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அது என்ன கேட்டகரியில் இருக்கோ அந்த கேட்டகரியை போட்டு கரெக்டாக லிஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் தப்பாக லிஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர் தேடும்போது அந்த பொருள் விசிபிள் ஆகாது. அதனால் வந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்துட்டு அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்துட்டு பார்த்துட்டு அது கரெக்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து லிஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஏற்கனவே லிஸ்ட் பண்ணவங்க வந்து பெரிய நிறுவனங்கள் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு ப்ராப்பரான ஐடி டீமை வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் பண்ணும்போது வந்து நார்மலாக நீங்களாக ஓனாக பண்ணும்போது இந்த மாதிரி குழப்பங்கள் வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு பிராண்டடான ஒரு ப்ராடக்டை பார்த்து அதில் என்னென்ன கேட்டகரி வருது, என்னென்ன டெஸ்கிரிப்ஷன் வருது, என்னென்ன புல்லட் பாயிண்ட் வருது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதுபடி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ராடக்ட் கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ பற்றின ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட்க்கு நான் பதில் சொல்கிறேன். நன்றி.